வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திராவிடர் கழகத்தின் அருள்மொழி அவர்களும் ஊடகவியலாளர் சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக 10 லட்சம் பேர் சொந்த ஊர் பயணப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பொங்கல் பண்டிகை, சொந்த மண்ணை தேடி 10 லட்சம் பேர் போயிருக்கிறாங்க. எப்படி பார்க்க? முதல்ல நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லுவோம். உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் எந்த விழாவை கொண்டாடினாலும் உளப்பூர்வமாக கொண்டாடக்கூடியது பொங்கல். ஆகையினால எங்கே இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த மனம் ஊரோடு தான் இருக்கும். உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் தன்னுடைய ஊரை பற்றி அந்த நினைவுகளை பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு வரி சொல்லுவார், அழகான அந்த பனைமரம் அடிக்கடி நினைவுக்கு வரும் அப்படின்னு. எது இருக்கோ இல்லையோ நம்ம ஊர் சார்ந்து, மண் சார்ந்து, இயற்கை சார்ந்து அந்த சுற்றுப்புற சூழல் எங்கேயோ நம்ம மனசில் இருக்கும். அதை நமக்குள்ள அப்படி பொங்க வைக்கிறது இந்த பொங்கல் விழா தான். இந்த ஆண்டில் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் சில நேரம் இதனால நம்ம கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கூட அதை இந்த தொடர்ச்சியை விட்டுட்டோன்னு சொன்னால் அடுத்த தலைமுறைக்கு இது கண்டிப்பாக எப்படி நடக்குங்கிற கூறுகள் தெரியாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால வேணா நமக்கு வருத்தமாக இருக்கும் பொழுது அந்த ஒரு வண்ணமயமான கொண்டாட்டத்தை குறைத்து கொள்ளலாம். ஆனால் அது பரம்பரையாக என்னங்கிறது, இது இந்த தமிழர் பண்பாடுங்கிறது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அளவுக்கு அதனால அது அவங்களை இழுத்துட்டு போகுது. அதுவும் விடுமுறைகளும் சேர்ந்து வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடிப்படையாக இந்த 10 லட்சம் பேர் ஊருக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எவ்வளவோ ஒரு தினசரி வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவோ சிக்கல்கள் இருந்தாலும், அதையும் மீறி நம் பண்பாட்டை விட்டு கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற அந்த அடிப்படையாக நமக்கு தெரியுது. நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பார்க்குறோம், 2 முறை இந்த மைக்ரேஷன் நடக்குது. 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் பொங்கலுக்கு போவாங்க, தீபாவளிக்கு போவாங்க, ஊருக்கு போயிட்டு வர்றது சகஜமாக போயிடுச்சு. ஆனால் அதில் என்ன அடிப்படையாக தெரியுதுன்னாக்க, இங்கேயே கொண்டாடலாம். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் அவங்க உறவு எல்லாம் ஊரில் இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. சில பேர் அங்கே வீடை பூட்டி இருக்கும், ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும், அங்கே பண்ணை வீடு தான் இருக்கும், அங்கே போய் கொண்டாடிட்டு வருவாங்க. அங்கே மக்கள், அதாவது இது வெறும் அங்கே இருக்கிற உறவினர்களுக்காக மட்டும் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அந்த மண்ணுடன் அவர்களுடைய சொந்த ஊரில் அதை கொண்டாடணும் அப்படிங்கிறத அதுவும் ஒரு மிகப்பெரிய காரணமே தவிர, இது வெறும் ரிலேஷன்ஸை பார்க்கறதுக்காக உறவுக்காரங்களை பார்க்க போகிறாங்கன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இந்த பண்பாடு தொடர வேண்டும். அதற்கு அடுத்த தலைமுறையை நம்ம தயார் பண்ணணும். ஏன்னா அதை பேசுவோம். இங்கேயே கொண்டாடி இருக்கலாம், ஆனால் சொந்த ஊருக்கு போகிறாங்க. எப்படி இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, இங்கே பழகியிருப்பாங்க, இங்கே தரப்பட்டிருக்கிற வாய்ப்புகள், இது எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப பழக்கப்பட்டிருப்பாங்க. ஆனாலும் சொந்த ஊருக்கு போகணும், அங்கே அந்த பொங்கல் திருநாள் கொண்டாடணும் அப்படிங்கிறது எப்படி அது அவங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக ஏற்படுது? எப்படின்னா, இந்த பொங்கல் கொண்டாட்டம்ங்கிறதே ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு விழாவாக இருக்கும். மனிதர்களுக்கு என்ன தேவை, ஒரு ஆண்டு முழுக்க உழைக்கிறோம், அந்த உழைப்பு முடிகிற நேரம், அறுவடை வர்ற நேரம், இது ரெண்டையும் சேர்ந்து அந்த இந்த காலம், வசந்த காலம், குளிர் பனிக்காலம் முடிஞ்சு அது தொடங்கக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் நம்ம மனநிலை இந்த உறவுகளை எல்லாம் பார்ப்பதும், ஊரை பார்ப்பதும், அப்படி தன்னை புதுப்பித்து கொள்ளும். எப்பயுமே நம்முடைய குழந்தை பருவ நினைவுகள் நம்மை புதுப்பிக்கிறதாக இருக்கும். அந்த மாதிரி போகும்போது என்னன்னா, இப்போ பொங்கலில் பார்த்தீங்கன்னா காலையில் 10-11 மணியோட வேலையெல்லாம் முடிஞ்சிடும். வேலை முழுக்க பொங்கலுக்கு முன்னாடி நடக்கும். தயாரிப்பு வேலையெல்லாம் சுத்தம் பண்ணுறது, அடித்து நகர்த்துறது, எல்லாத்தையும் வெளியில் தூக்கி போடுறது, தேவையில்லாத பொருள்லாம் அந்த அடப்பாசரன்றதெல்லாம் இருக்காது. அடுத்தது ஊரில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அடிப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் சுண்ணாம்பு அடிப்பாங்க. அந்த சுண்ணாம்பு அடிக்கும் போதே அந்த பூச்சி போட்டு எல்லாமே போயிடும். இதுக்கப்புறம் பார்த்தாக்க இந்த பொங்கல் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம சாப்பிட்டது ஏதாவது கொஞ்சம் இனிப்பு நெய் அதிகமாக இருந்தால் கூட கரும்பு சாப்பிட்டு அதையும் ஜீரணம் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல், அப்படி இயற்கையோட. அப்புறம் பார்த்திங்கன்னா விளையாட்டு. இன்னொன்று, நிறைய நேரம் இருக்கும். யாரெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கிறோமோ அவங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு, அதனாலேயே காணும் பொங்கல் அப்படிங்கிறதுல அன்றைக்கு எல்லாரும் போய் பெரியவங்களை பார்ப்பாங்க. இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா வரிசையாக ரொம்ப அறிவுபூர்வமாக உறவுகளை பேணுவதாக இருக்கும்.
அதனுடைய தொடர்ச்சி இப்போ இவங்க போகும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நம்ம இங்கே இருந்தால் இங்கே என்ன பண்ணுவோம், டிவி பார்ப்போம், சினிமாவுக்கு போவோம், பீச்சுக்கு போவோம், இதை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டோம். இல்லைன்னா வீட்டில் உட்காந்து போர் அடிக்குது. நீங்க எப்படி நீங்க நகரத்து வாழ்க்கையில தானே இருக்கீங்க, பிறந்தது வளர்ந்ததெல்லாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். எப்படி உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? கிராமத்து பொங்கல்ல வந்து ரொம்ப அழகா வர்ணிக்கிறாங்க, நீங்க எப்படி இத நிச்சயமா நிச்சயமா அதாவது எப்படி அப்படின்னாக்கா, நான் இதுல ரெண்டு மிக முக்கியமான ஒரு காரணம் பார்க்கிறேன். ஒண்ணு வந்து அடுத்த தலைமுறைக்கு விவசாயம், கிராமம், அதாவது அது ஒரு கிராமம் எப்படி, கிராமத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதே ஒரு தலைமுறைக்கே தெரியாம இருக்கு. அது வந்து மாறுவதற்கு அட்லீஸ்ட் ஒரு கிளிம்ஸ் கொடுப்பதற்கு இந்த பொங்கல் பண்டிகை உதவுது. இப்போ ஒரு 12 வயசு 13 வயசு ஒரு பையன் இருக்கிறா இல்ல பொண்ணு இருக்கிறா, அப்பா அம்மா வந்து இங்க சென்னையில வேலை செய்யறாங்கன்னா அவங்க கிராமத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழலே இருக்காது. அவங்க ஏதோ ஒரு ஆன்செஸ்ட்ரல் அந்த கனெக்ஷன் இருக்கும்போது அப்படி போவாங்க, இல்ல ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வருவாங்க, அது மாதிரி நடக்குமே தவிர உங்களுக்கு பெரிய அளவில் வந்து அவர்களுக்கு விவசாய வாழ்க்கையினால் என்ன, கிராமம்னா என்ன, அது எவ்வாறு இயங்குகிறது அதை பத்தி தெரியறதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த பொங்கல் பண்டிகை மூலமாக அவர்கள் அந்த கிராமத்துக்கு சென்று, அது ஒரு நாளா இருக்கட்டும் 2 நாளா இருக்கட்டும், அங்கு இருந்தால் கூட அது அந்த அடுத்த தலைமுறைக்கு ஒன்று இந்த பண்பாடு, இரண்டாவது கிராம வாழ்க்கை, அதனுடைய முக்கியத்துவம், விவசாயத்தினுடைய முக்கியத்துவம், இது எல்லாத்தையும் உணர்த்துறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த மைக்ரேஷன், இந்த 10 லட்சம் பேர் போறாங்க, 20 லட்சம் பேர் போயிட்டு வர்றாங்க அப்படின்னாக்க அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம குறைவா எடை போடவே முடியாது. இல்ல அந்த அனுபவங்கள் வந்து இப்ப இங்க கிடைக்கலங்கிறதுனாலதான் அங்க போறாங்களா? எது கிடைக்கலன்னு, நகரத்து பொங்கல் அப்படிங்கறதுலும் கிராமத்து பொங்கல் அப்படிங்கறதுல அனுபவ அளவுல வேறுபாடுகள்லாம் இருக்கு. இப்ப அந்த அனுபவங்களை வந்து பெறணுங்கிறதுனாலதான் இங்க இருந்து இவ்வளவு பேரும் போறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த அனுபவம் ஒன்று வந்து பெற்றோர்கள் சொல்லுவாங்க, அவங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது கிராமத்துல கொண்டாடி இருப்பாங்க, பொங்கல் வந்து கிராமத்துல கொண்டாடுறதுதான் வழக்கம், நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால பிள்ளைகளும் அவங்க கூட போவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு சிட்டில மேடம் சொன்னது மாதிரி என்ன பண்ணுவீங்க, திருப்பி டிவி சீரியல் உட்காந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலாம். வேற பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு கிராமத்தில் எவ்வாறு அந்த அனுபவங்கள் நீங்கள் பெற முடியுமோ அதே அனுபவங்கள் நகரத்தில் வேற அனுபவங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அது இப்போ நீங்க சினிமாவுக்கு போகலாம், அப்கோர்ஸ் கிராமத்தில் யாருமே சினிமாவுக்கு போக மாட்டாங்க, சினிமாவுக்கு போவாங்க, டிவி சீரியல் பார்ப்பாங்க. ஆனால் அதற்கும் அப்பாற்பட்டு செய்வதற்கு சில விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது அந்த எக்ஸ்பீரியன்சிங் த சென்சஸ், அதாவது நம்மளுடைய ஐம்புலன்கள் உணர்வது வந்து அது அந்த மண்ணினுடைய மனமாக இருக்கலாம், காத்துல இருக்கிற அந்த சுத்த காத்தா இருக்கலாம், அதுவே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நீங்க எதுக்கு வெறும் பொங்கப்பானை இங்க கூட வைக்கலாம், கரும்பு இங்க கூட சாப்பிடலாம், ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது ஈக்குவலா வராது. அடுத்த தலைமுறையை நீங்க பார்த்துட்டீங்க, என்ன வேறுபாடு நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது கொண்டாடின பொங்கல் திருநாளுக்கும் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய தலைமுறை, உங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய தலைமுறை கொண்டாடுறதுக்கும் என்ன வேறுபாடா உணர்றீங்க? பெரிய வேறுபாடு நான் பார்க்கல. என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இந்த கிராமிய சூழல்ங்கிறது இல்லை நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்கு, ஆனால் அதை வந்து அவங்க விரும்ப தான் செய்கிறாங்க. இன்னொன்று, பெற்றோரிடத்திலும் வந்து குழந்தைகளை வந்து நம்முடைய வேர்கள்ல இருந்து அந்நியப்படுத்தாத ஒரு பழக்கம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து அவங்களால அதை வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்க முடியும். நீங்கள் என்னென்னா சுத்தமாக வந்து வீட்டில் தமிழ் பேசாமல் ஹே டோன்ட் டச் தட் யா அப்படின்னே வளர்த்துட்டு இது பண்ண அப்படி பண்ண, இப்போ வந்து கை கழுவுன்னு சொல்கிறது நல்ல பழக்கம், சோப் போட்டு கை கழுவுன்றது ரொம்ப நல்ல பழக்கம். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த சானிடைசரை போட்டு பூசிக்கிட்டு அப்படியே சாப்பிடு, இந்த மாதிரி எல்லாம் நாகரிகத்துக்கு இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தைய ஒரு கிராமம் சார்ந்து கொண்டு போனால் அங்கே வந்து இருக்கிற இயல்பான சூழ்நிலை வந்து அவங்க ரொம்ப இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அது அவங்க தப்பு கிடையாது, நம்முடைய தவறு. ஆனால் இன்னைக்கு இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது நம்மை விட அவங்க அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க. பொதுவாக இந்த பொங்கல்னு வரும்போது அதனுடைய பிரிக்க முடியாத பகுதி கோலம். நீங்கள் கோலம் போடும்போதே வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க கையில் வந்து பையனாக இருந்தாலும் சரி பொண்ணா, நான் எப்போவுமே என்ன செய்வேன்னா இந்த ஏஸ்தட்டிக்ஸ்ன்னு சொல்கிற அழகியல் உணர்வுகளை வந்து நம்ம தவிர்க்க வேண்டியதில்லை. என்ன செய்யலான்னா அதை பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம், பையன் இதை செய்யக்கூடாதுன்னு. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஆளுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் கலர் பொடியை கொடுத்து அந்த நான் கோலம் போடுறேன் நீ கூட போடு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஈடுபாடு வந்து மிக இயற்கையாக வரும். அப்படி வளர வளர அது சார்ந்த உணர்வுகள் வந்து நமக்கு முன்னாடி அவங்க தயாராக ஆரம்பிச்சிருவாங்க. அது இன்னைக்கும் இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். ஒரே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ 10 லட்சம் பேர் போறாங்கன்னு நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம்,
ஆனா எவ்வளவு லட்சம் பேர் போக வேண்டும் ஆனால் போகாம இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கெல்லாம் வந்து நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது, கல்லூரியில் படிக்கும்போது கூட ஊருக்கு தான் போவோம் பொங்கலுக்கு. இப்போ ஒரு 10-15 ஆண்டு காலமாக சென்னையிலேயே வந்து பழகி போயிருச்சு, இங்கேயே வந்து பொங்கல் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து எத்தனை லட்சம் குடும்பங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசித்து அதற்கு, அதாவது அந்த ரூரல் கிராமத்தில் இருக்கிற அதே சூழலை வந்து நம்ம நகரத்தில் உருவாக்குவது அவ்வளவு சுலபமாக செய்ய முடியாது. ஆனால் அதை பற்றி சிந்திக்க வேண்டியது. இப்போ நான் என் பசங்களுக்கு வந்து வாங்க கிராமத்துக்கு போகலான்னாக்க வருவாங்க. ஏன் வருவாங்கன்னா அப்பா சொல்றாரு அதனால வரலாம் அப்படின்னு வருவாங்க, அப்பா அம்மா சொல்றாங்க வருவாங்கன்னு வாங்க. ஆனால் அந்த ஆர்வம், அதே ஆர்வம் அதற்கு முந்தைய தலைமுறையில் இருந்த ஆர்வம் இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். 10 வருஷம் 15 வருஷமா அவர் போகல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் போனாருன்னா அவருடைய பெற்றோருடைய வாழ்க்கை முறை அங்க சார்ந்து இருந்ததுனால அவர் போறாரு. அப்ப இந்த தலைமுறைக்கு இதை கடத்துறதுங்கிறது கொஞ்சம் சவாலான ஒரு விஷயம் தான். எந்த தேவையுமே இல்லாத ஒரு சூழல்லையும் இதை புரிய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் அடிப்படையிலையும் நம்ம இவங்களுக்கு கடத்தியே ஆகணும். ஆமா, இப்ப என்னன்னா இந்த 10-15 ஆண்டுகளாக போகாமல் இருக்கிறதுல தான் அந்த இந்த தள்ளி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த தள்ளி போனது இடைவெளி அப்படின்றதுக்கு காரணம் வந்து 10-15 ஆண்டுகள் நம்ம போகாம இருக்கிறது. இப்ப போகும்போதே இப்ப எல்லாருக்குமே வந்து ரொம்ப வளமான கிராம சூழல். இப்ப நான் சொல்றது வந்து எல்லாருமே ஒரு இந்த பாரத ராஜா படத்துல வர்ற கிராமத்தின் வளமான பகுதின்னே நினைச்சு கூடாது. இங்க இருந்து ரயிலேறி கிராமத்துக்கு போறவங்க, இங்க எல்லா சென்னையில பாத்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்கள்ல வேலை செய்யறவங்க, கோயம்பேடுல வேலை செய்யறவங்க, பணியாளர்கள், வெளிநாடுகள்ல இருந்து பல்வேறு கஷ்டமான வேலைகள் செஞ்சுட்டு வர்ற பசங்க எல்லாரும் தான் சொந்த ஊருக்கு போறாங்க. இங்க இருந்து ரயில்ல பஸ்ல ஏறுற வரைக்கும் ஒன்னா ஏறுவாங்க. அங்க இறங்கி பாதி பேர் ஊருக்குள்ளேயும் பாதி பேர் சேரிக்குள்ளேயுமா போறாங்க. 2 இடத்துலயும் கொண்டாட்டம் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ சில பேருக்கு வந்து அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது என்ன அங்க போய் இருக்கு, நம்ம பசங்களுக்கு ஏன் நம்ம அந்த வேறுபாட்டை காட்டணும்? எல்லாருமே வளமாக இருக்கவங்க இல்ல, எல்லாருமே நல்லா இருக்கும். அப்ப ஜாதியால ஒடுக்கப்படுறவங்க, வசதி இல்லாதவங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த கிராமத்துல போய் நான் என்னத்தை காட்ட போறேன்? நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், நான் சிங்கப்பூர்ல வேலை செய்யறேன், நான் செய்யற வேலை வந்து பிளம்பிங் வேலையா இருக்கலாம், ஆனா நான் இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல நான் இந்த வேலை செய்யறதுனால யாரும் என்ன ஒதுக்குறது கிடையாது. பார்த்தா இது ஒரு ஆரோக்கியமான மனப்பாடம் மாதிரி தெரியும். ஆனா நீங்க சமூக அரசியல் சூழலை புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் தானே இருக்கும். அது அந்த நிரசனத்தை நீங்க எதிர்கொண்டுதானே ஆயிருக்கும். இல்ல, ஆனா இன்னைக்கு அந்த குழந்தைக்கு ஏன் அந்த அவமானத்தை சந்திக்கணுங்கிறது ஒரு பெற்றோருடைய மனநிலையில இருந்தும் நம்ம பார்க்கணும். ஆகையினால இந்த ஊருக்கு போறது போகாதது அப்படிங்கறதுல வாய்ப்பு வசதிகள் இருந்தும் அதை விட்டு விலகி தன்னை மேட்டுக்குடியாக்கி கொள்ள விரும்புகிறவர்களுடைய மனநிலை, நான் ஓரளவுக்கு இன்னைக்கு நாகரிகமாக இருக்கிறேன், இந்த மாதிரியான இந்த கரைகளும் தூற்றுகளும் இல்லாமல் நான் வந்து இருக்கிறேன், இதை என் குழந்தைங்களுக்கு இந்த அவமானத்தை நான் காட்ட வேண்டாம், ஏன் இப்ப நான் வந்து அங்க போக கூடாதுன்ற கேள்வி வரக்கூடாது, அப்படி தவிர்க்கிறவங்களும் இருக்காங்க. கிரீச்சர் கம்ஃபர்ட்ஸ், அதாவது இங்க நகரத்துல இருக்கிற சில வசதிகளுக்கு அடுத்த தலைமுறை பழகி போயிடுது. இப்போ கிராமத்துக்கு போனா ஏசி ரூம் கேட்கறாங்க. சில பெற்றோர்கள், என் ஃப்ரெண்ட்ஸே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என் பையனை கூட்டின்னு போவேன், போய் கேட்டாக்கா சிட்டியில் அவங்களுக்கு பழகி போனது. இது வந்து ஒரு 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 சின்ன விஷயம். ஆனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு அந்த நகரத்தில் பழகி போன சில வசதிகள் கிராமத்தில் இல்லாமல் இருக்கலாம். அது இல்லைன்னாக்க அது வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி, அங்கே போய் என்னத்தை போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிற மனநிலை அடுத்த தலைமுறைகிட்ட வந்துருச்சு. அது வந்து மாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஆனால் அதை எவ்வாறு நம்ம வெற்றிகரமாக நம்மளால செய்ய முடியும்? இந்த 10 லட்சம் நபர்கள் போறாங்க அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் எவ்வளவு லட்சம் பேர் போயிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கிராமங்கள் அது குறித்த அடையாளங்களை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தணும்னு தொடர்ந்து பேசுகிறோம். இன்னைக்கு வெவ்வேறு தளங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ஹைவே அப்படின்னு வந்துடுச்சு. தொடர்ச்சியாக ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரம் வரைக்குமான இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே நகரமயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வந்துட்டு இருக்கிற போது இந்த அடையாளங்களே எதிர்காலத்தில் இல்லாமல் போகக்கூடிய ஒரு ஆபத்தான சூழலையும் நம்ம எதிர்கொண்டுட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா நம்முடைய அரசாங்கங்கள் மேற்கொள்ளுகிற பொருளாதார கொள்கை, இந்த பொருளாதார கொள்கை இன்னைக்கு உலகமயமாக்கல் இதெல்லாம் வந்த பிறகு வேளாண்மை சார்ந்த விவசாயம் சார்ந்த தொழில் அழியறதும், விவசாயிகளுடைய வாழ்க்கை நிலை வந்து இவ்வளவு கடுமையாக பாதிக்கப்படுறதும், இதை பற்றிய அரசாங்கங்களுக்கு திட்டமில்லாமல் இருப்பது. ஒன்று மண் இல்லை, ஏரி இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே வந்து நம்ம பாதுகாக்கல. அடுத்தது விவசாயிகள் வந்து விவசாயம் பண்றதுக்காக கடன் வாங்குறாங்க.
கடன் வாங்கி அந்த பயிரும் வந்து அவங்களுக்கு விளைஞ்சு பயன் கொடுக்கல, கடனையும் திருப்பி கட்ட முடியல. அரசாங்கம் வந்து மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு வந்து 1000 கோடியிலிருந்து 10,000 கோடி வரைக்கும் தள்ளுபடி செய்கிற அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா, விவசாயிகளுக்கு வட்டியை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு டெல்லியில இருந்து அறிவிக்கிறாங்க. வட்டி என்ன, இன்னும் சொல்ல கூட்டு வட்டியை தள்ளுபடி பண்றோம், அதுவே பெரிய சலுகைன்னு கூட சொல்லுவாங்க போல இருக்கு. அப்போ வாங்கின கடனையும் திருப்பி கொடுக்க முடியல, போட்டதும் வந்து விளையில, பயன் இல்லை. அரசாங்கங்கள் கொள்முதல் செய்கிற போது வைக்கிற விலை வந்து ரொம்ப அந்த அடிமாட்டு விலைன்னு சொல்றோம், அந்த மாதிரி விலை வைக்கிறாங்க. அது கரும்போ நெல்லோ இல்லை மற்ற பயிரோ எதுவாக இருந்தாலும் விவசாயிகள்கிட்ட நல்லா தான் கொடுத்து வாங்குங்களேன். அந்த இடைத்தரகர்கள் மூலமாக அது வணிகத்துக்கு வரும்போது, சந்தைக்கு வரும்போது எவ்வளோ விலைக்கு விற்கிது, பருப்பு நம்ம எத்தனை கிலோவுக்கு வாங்குறோம், கிலோ எவ்வளோ ரூபான்னு வாங்குறோம், எண்ணெய் எப்படி வாங்குறோம், அரிசி எவ்வளோ விலைக்கு வாங்குறோம். ஆனால் விவசாயிகள்கிட்ட வந்து கொள்முதல் பண்ணும்போது எவ்வளோ பணம் கொடுத்து வாங்குது அரசாங்கம், அவங்களுக்கே அந்த லாபம் வந்து கிடைக்கிறது இல்லை. அப்போ அதையா தாராளமாக கொடுத்து வாங்கலாம். அரசாங்கம் வந்து சப்சிடின்னு பண உதவி செய்யாட்டியும், கடனை வந்து உடனடியாக கொடுன்னு கழுத்து துண்டை போட்டு இருக்காட்டியும், குறைஞ்சபட்சம் இந்த கொள்முதல் விலைகள்லையாவது ஒரு தாராளத்தை காட்டலாம். இது எதையுமே செய்யாம நம்ம கிராமங்களை அழிய விட்டுட்டு பண்பாட்டு கூறுகளுக்காக மட்டும் அதை காப்பாற்றணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக நிச்சயமா. அதுல மிக முக்கியமான ஒரு காரணமே வந்து விவசாயியாக வாக்களிக்கிறது இல்லை. எங்கேயா இப்போ நம்ம கான்ஸ்டிடுவன்சின்னு பாத்தீங்கன்னா இந்தந்த ஜாதி இந்தந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம்னு அதை பிரிக்கிறாங்க, இந்தந்த மதம் இவங்களுக்கு ஓட்டு போடுங்கிறாங்க, பெண்கள் இவங்களுக்கு போடுவாங்கங்கிறாங்க, இளைஞர்கள் இவங்க போடுவாங்க. ஆனா எங்கேயாவது நீங்க விவசாய சமுதாயம் ஒருமித்து வாக்களிக்குங்கிறது இதுவே கிடையாது. அதனாலதான் வந்து தொடர்ந்து அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிராகரிக்கப்படுறதோ இல்ல உதாசீனப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் தே ஆர் நாட் அ ஓட் பேங்க். விவசாயிகள் ஒரு வாக்கு வங்கியாக அவர்கள் தங்களை அமைத்துக் கொண்டார்கள் என்றால் நிச்சயமா அரசாங்கத்திலிருந்து இப்ப என்ன பெறாங்களோ 10 மடங்கு பெறுவதற்கான 10 மடங்கு பெறுவது ஒரு அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் ஒரு வழி வகுக்கப்படும். ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்கள வந்து பிரிக்கிறதுக்கு ஜாதி அடிப்படையில் அவங்க பிரிக்கப்படுகிறார்கள். அந்த காரணத்தினாலதான் அவர்களுடைய குரல் ஒலிக்க விவசாய சங்கம் நீங்க எப்ப கேள்விப்படுறீங்க? இந்த மாதிரி ஒரு வறட்சி வரும்போது ஒரு 4 மீட்டிங் 5 மீட்டிங் போடுவாங்க, போராட்டம் நடத்துவாங்க, அத்தோட முடிஞ்சு போயிருது. விவசாயிகள் ஒரு வாக்கு வங்கியாக தமிழ்நாட்டில் அமைத்துக் கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக அது எந்த கட்சியா இருந்தாலும் அவர்களுடைய கோரிக்கையை நிராகரிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். இதை செய்யாம வெறும் பண்பாட்டு கூறுகளுக்காக மட்டும் நம்ம கிராமங்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கறதான் முக்கியமான பதிவு. கேலண்டரில் காந்திக்கு பதிலாக மோடி படம், சர்ச்சையில் கதர் வாரியம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. கதர் கிராம தொழில் வாரியம் சார்பாக வெளியிடப்பட்ட கேலண்டர் மற்றும் டைரிகள்ல மகாத்மா காந்திக்கு பதிலாக மோடியோட படம் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அச்சடிக்கப்பட்டிருக்கு. அது கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி போன்ற கட்சியிலிருந்து விமர்சனங்களும் வந்திருக்கு. எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96, 2002, 2005, 2011, 12, 13, 16 இவ்வளவு ஆண்டுகள் வந்து காந்தியடிகளுடைய படம் அதில் இல்லை அந்த கேலண்டரில். ஆனால் யார் படம்னா வேற எந்த ஒரு தலைவருடைய படமும் அதை ரீப்ளேஸ் பண்ணலை. அதில் வந்து ஐதர் பிளாங்கா வச்சுட்டு கேலண்டர் அவங்களுடைய லோகோ அதெல்லாம் போட்டு வச்சாங்க, இல்ல பெண்கள் வந்து சர்க்கா பயன்படுத்துறத வந்து காட்டிட்டு ஒரு கேலண்டரை வெளியிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா சென்ற ஆண்டு வந்து ஒரு ப்ரொபோசல் வந்து பிரதமருடைய போட்டோவை கூட சேர்க்கறதுக்கான ஒரு ப்ரொபோசல் இருந்துச்சு. ஆனா இந்த ஆண்டு என்ன ஆயிருக்குன்னா காந்தியடிகளை முழுமையா நீக்கிட்டு பிரதமருடைய அதே மாதிரி அந்த சர்க்கா வீவிங் போஸ்லயே அப்படியே ஒரு படம் போட்டது வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் வந்து இது குத்தி காட்டுறதுக்கு ஒரு எதற்காக இது செய்யப்பட்டது அப்படி, அதாவது சட்டம் இருக்கா, காந்தியடிகளோட படம் தான் இருக்கணும்னு எங்கேயாவது சட்டம் இருக்கா அப்படின்னு கிடையாது. ஆனால் நீங்க வந்து ஒரு அட்மாஸ்பியர் வேர் ஒரு தனிநபரை வந்து நம்ம ஒரு லார்ஜர் தென் லைஃபா வந்து உருவாக்கி அதை வந்து நம்ம பரவலாக அதை ப்ராபகேட் பண்ணும் பொழுது நிச்சயமா இது ஒரு எதற்காக செய்யப்பட வேண்டும். இப்போ கதர் என்றால் நமக்கு முதல்ல ஞாபகம் வருது யாரு? காந்தியடிகள் ஞாபகம் வருதா, மோடி அவர்கள் ஞாபகம் வராங்களா? ஸோ நீங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கீங்க, ஆட்சி பொறுப்புல உங்களால என்ன வேணா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ரீதியாக மக்கள் அதை பார்ப்பாங்களே தவிர தேவையற்றது இது வந்து இது செய்யறதுனால வந்து பெருமளவுல வந்து இந்த காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கேலண்டர் எவ்வளவு பேர் பார்க்க போறாங்க. ஆனால் இந்த சர்ச்சையால வந்து இது அகில இந்திய அளவில் இது பெரிய இதாகுது. ஒரு தனிநபர் தன்னை அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அவரே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம கூட இருக்கலாம், அவருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். இப்போ மோடி தான் வந்து சொல்லி இது பண்றாங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமே கிடையாது.
ஆனால் அவரே வந்து இது சொல்லி தயவு செய்து வேற கேலண்டர் போடுங்கப்பா, இந்த மாதிரி போடாதீங்க, அவர் அட்லீஸ்ட் காந்தியடிகள் படத்தை முழுமையா நீக்காமல் போடுங்கன்னு சொல்லி இதை தீர்த்து வைக்கலாம். காந்தி படம் போடலைன்னா கூட பரவாயில்ல, மோடி படம் போட்டதான் சர்ச்சையா இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது காந்தி அடிகள் படமும் அந்த கதரை பற்றிய சிந்தனையும், காதினா கதர் அப்படிங்கிறது வந்து காந்தி, இந்த மூன்றையும் பிரிக்க முடியாதுன்னு திரு சுமந்த் அவர்கள் சொன்னது வந்து 100க்கு 100 உண்மை. இது வந்து மக்களுக்கு எல்லாம் அதுவும் வந்து அந்த ஒரு எளிமையான உருவம், அந்த ஒரு முதிர்ந்த தோற்றம், அவர் அந்த உடம்பே இப்படி வளைஞ்சு உட்கார்ந்து அதை நோக்குறது வந்து அது வந்து ஒரு வாழ்நாளில் அது ஒரு பெரிய ஒரு அறச்செயல் மாதிரியாக நினைச்சு அவர் வந்து செய்தார். அது தவம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து அதன் மூலமாக ஒரு பொருளாதார கொள்கை, பல்வேறு செய்திகளுக்கான ஒரு ஊடகமாக அந்த புகைப்படம் வந்து இருந்தது. அது போடப்படாத நேரத்திலும் வேற என்ன புகைப்படம் போடப்பட்டதுன்னா அந்த ராட்டை தொடர்பாக எல்லாரும் நூல் நூற்கிற மாதிரியும் அப்படிதான் வந்து புகைப்படங்கள், அதாவது அதை நோக்கி தான் அந்த கருத்து வந்து இருந்திருக்கு. அந்த இடத்துல வேற யார் படமும் இல்லாட்டியும் நீங்க வெறும் ராட்டை மட்டும் ஒரு போட்டோவா போட்டீங்கன்னா நம்முடைய மனக்கண்ணில் அந்த ராட்டைக்கு பின்னால் காந்தியின் உருவம் தானாக தோன்றும். அப்படிதான் இருக்குது. ஆனால் இந்த திரு மோடி அவர்களுடைய புகைப்படம் அதில் வந்ததுங்கிறது எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு விளம்பர பிரியராக இருக்கிறாருங்கிறதும், செல்போன் தனியார் செல்போன் கம்பெனிக்கும் மாடலாக வந்துடுறாரு, காதிக்கும் மாடலாக வந்துடுறாருங்கிறது ஒரு அவருடைய பதவியில் இருக்கிறவங்களுக்கு மரியாதையான செய்தி அல்ல. ஒன்று. ரெண்டாவது, ஹிட்லருடைய படம் விற்பனை பற்றி உங்களுக்கு அந்த ஒரு செய்தி தெரியும், சார்லி சாப்ளின் அவர்கள் சொல்றது. அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையும் இது வந்து ஹிட்லருக்கும் சொல்லுவாங்க, மறுத்து சொல்றவங்க வந்து எதிர் முகாமுக்கு சொல்றதுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் சொல்லுவாங்க. எப்படின்னா எல்லாரும் ஒரு கடையில் வந்து ஒரே ஹிட்லர் ஃபோட்டோவாக இருந்து வேற யார் ஃபோட்டோ விற்கக்கூடாதுன்றது உத்தரவு, அல்லது எல்லா இடத்துலையும் தன்னுடைய படம் இருக்கணும்னு. அப்போ ஒருத்தர் வாங்க போனவர் வந்து எல்லாம் இவ்வளோ படம் இருக்கே, இப்படி இவர் பிரபலமாக இருக்காருன்னா, இல்லையா அதை யாரும் வாங்க மாட்டேன்றாங்க, அதனால இவ்வளோ இருக்கு அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னார். இது மாதிரி ஆட்சியில் இருக்கவங்களுடைய விளம்பர மோகம் இது ஒன்று. ரெண்டாவது, அதை அப்படியும் நம்ம லேசாவும் ஒதுக்கிட முடியாது. ஏன்னா காந்தியடிகளை அப்புறப்படுத்தணும் மக்கள் மனசுலங்கிறது, குறிப்பாக இந்த பெரும்பான்மை மதவாதம் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது காந்தி அப்படின்னு சொன்னா, காந்தியினுடைய பிறந்த தினம் அப்படின்னா அன்னைக்கு வந்து நாங்கள் தெருக்கூட்டுறோன்றது, இந்த மாதிரியாக பெரும்பாலும் காந்தியை பற்றிய நினைவுகளையும் அவருடைய எண்ணங்களின் அழுத்தத்தையும் மக்கள் மனதிலிருந்து நீக்கணுங்கிறது பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான சித்தாந்தம். ஆகையினால அதை நோக்கி அவருடைய படங்களை அப்புறப்படுத்துவதன் மூலம் மக்கள் மனதில் இருந்து அவருடைய கொள்கைக்கான இடத்தையும் அப்புறப்படுத்தலாம்ங்கிற அவங்களுடைய திட்டமாக நான் அதை பார்க்கிறேன். இதுல வந்து நான் முதலே சொன்ன மாதிரி பிரதமர் சொல்லி தான் இது பண்ணியிருக்காங்கன்னு இல்லை, ஆனால் இது இப்போ ஒரு சர்ச்சை ஆகிவிட்டது. இதுல என்ன பண்ணலாம், இது என்ன எவ்வளவு செலவாக போகுது, ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் நஷ்டம் ஆக போறது இல்லை. அப்படி ஆனாலும் அதுல வந்து ஒரு பெரிய தவறு கிடையாது. அட்லீஸ்ட் காந்தியடிகள் படத்தை போட்டுட்டு நீங்க சின்னதா நீங்க பிரதமர் படம் போடக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. அருள்மொழி சொல்ற மாதிரி ஏற்கனவே தனியார் நிறுவன விளம்பரங்கள்லயும் மோடி படம் போட்டது வந்து சர்ச்சையாச்சு. ஜியோல போட்டாங்க, பேடிஎம்ல போட்டாங்க, அப்பயும் சர்ச்சையாச்சு. பிரதமர் அலுவலகம் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. இப்பவும் கதர்வாரியம் சார்பாக சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, அவர் வந்து யூத்தோட ஐகான் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கான, கதரை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக அதை செய்யறோம் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. ஒண்ணுதான் நான் சொல்றேன், என்ன கேள்வினா, ஒரு நெறிமுறைகள் வேணுமா பிரதமர் படத்தை போடுறதுக்கு? நெறிமுறைகள் கொண்டு வர வேண்டிய அவசியம். நிச்சயமாக இந்த முதல்ல சொன்ன உங்களுக்கு ஜியோவாக இருக்கட்டும், பேடிஎம்மாக இருக்கட்டும், இது வந்து பிரதமர் அலுவலகம் பர்மிஷன் கொடுத்து செஞ்சாங்கன்னு யாருமே சொல்லல. அதுக்கு வந்து அவங்களும் கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அடிப்படையாக ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய விளம்பரத்தில் யார் வேண்டுமானாலும் பிரதமருடைய புகைப்படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற சூழல் வந்து ஒரு ஆரோக்கியமான சூழல் அல்ல. ஏன்னா நாளைக்கு எந்தெந்த பிராண்டோட பிரைம் மினிஸ்டருடைய நேம் அசோசியேட் ஆகும். ஏன்னா எந்த ஒரு நிறுவனமும் அந்த நிறுவனம் வந்து எத்தகைய ஒரு தரமான பொருளாக கொடுக்குறாங்களா இல்லையா, இது உங்களுக்கு நீங்க பிரதமருடைய படத்தை எதுக்காக போடுறீங்க? ஒரு உத்தரவாதம், ஒரு மக்களிடையே ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு, ஒரு தைரியம் கொடுக்கறதுக்கு. பிரதமரே வந்து இதை ஆதரிக்கிறாருங்க ஒரு இமேஜை கொடுக்கறது. பிரதமரே வந்து ஆதரிச்சாராங்கிறது எக்ஸ்பிளிசிட்டா கையெழுத்து போட்டு கொடுத்தாரான்னு யாரும் கேட்க போறது இல்லை. ஆனால் நீங்க அது போடும் பொழுது மக்கள் மனதில் என்ன வருது, ஆஹா பிரைம் மினிஸ்டரே அதுக்கு பேக்கிங் கொடுக்குறாருப்பா, அப்போ நல்ல பொருளா இருக்கும். இப்போ நீங்க நடிகைகள் என்ன சொல்றீங்க, அந்த பொருள் தரமற்ற பொருளாக இருந்தால் அவங்க மேல கேஸ் போடணும்னு சொல்றாங்க இல்ல, கேஸ் போட்டு அவங்க வந்து அவங்க தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிற அளவுக்கு நீங்க போயிட்டு இருக்கும் பொழுது
பிரதமருடைய புகைப்படத்தை நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துவது நிச்சயமாக சர்ச்சை. தனியார் நிறுவனங்கள் பயன்படுத்துகிற போது இவங்க விளம்பரப்படுத்துறாங்கங்கிற சர்ச்சை வருது. அரசு தரப்புல பயன்படுத்துகிற போது அடையாளங்கள் அளிக்கப்படுகிறதுங்கிற சர்ச்சை வருது. அப்ப பொதுவா ஒரு நெறிமுறைகள், வழிகாட்டு நெறிமுறைகள் தேவைப்படுது. இல்லைங்க, வழிகாட்டு நெறியோடு நடக்கிறவங்களுக்கு நெறிமுறைகள் சட்டத்துல தேவையே இல்லை. பாரம்பரியம், மரபுகள், இதெல்லாம் வந்து கன்வென்ஷன் அப்படின்னே இருக்கு. நீங்க வந்து சட்டம் இல்லாத இடத்தில் அரசாணைகளும், அரசாணைகள் இல்லாத இடத்தில் மரபுகளுமே சட்டமாக பயன்படுத்தலாம்னு நீதிமன்றங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த ரெண்டுலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, மோடி அவர்கள் படத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா யாரோ ஒருத்தர் தெரியாம பயன்படுத்தி ஒரு பனியன் விளம்பரத்துக்கு போட்ட மாதிரி கிடையாது. அம்பானியோ அதானியோ ஜிண்டாலோ மோடி அவர்களுடைய படத்தை பயன்படுத்துவது என்பது இவர் அவர்களுக்கு காட்டுகிற அந்த கருணை, அவங்களுக்குள்ள இருக்கிற தொடர்பினுடைய உரிமை அது. ஆகையினால நீங்க பிரதமர் அலுவலகம் விளக்கம் கொடுத்துட்டாங்க. இல்ல, அவங்க கொடுத்தாலும் கூட விளக்கம் கொடுத்ததோட பிரச்சனை முடிஞ்சிடாது. இப்ப இதுல வந்து அவர் அரசு சார்ந்த நிறுவனத்துக்கு வந்து மாடலா வந்தாருன்றது அல்ல, காந்தி அவர்களுடைய படம் நீக்கப்பட்டதுங்கிறது தான். திரு சுமன் சொல்ற மாதிரி நீங்க ஓரமா அப்பப்ப வர்ற பிரதமர் படத்தை போடுறதுன்னு காதி ஒரு முடிவெடுத்தால் காந்தியின் படத்தை அகற்றாமலே பிரதமர் படத்தை போட முடியும். அதுல தப்பு கிடையாது. காந்தியடிகளை அகற்றுவது என்பது அவர்களுடைய வாழ்நாள் சித்தாந்தம். சர்ச்சை ஆயிடுச்சு, வெளி வந்தாச்சு. இப்ப என் பெருந்தன்மையா என்ன சொல்லலாம், ஐயா காந்தியடிகள் படத்தை திருப்பி கொண்டாங்க, என் படத்தையும் போடுங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை தீர்ந்துரும். இத வந்து இல்ல இத டிஃபெண்ட் பண்றது வந்து உங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கறது அத டிஃபெண்ட் பண்றாங்க பாருங்க. 2002ல வரல, 2005ல வரல, 2013ல வரல, எல்லாம் வந்து அப்போ 2011ல டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தாரு, அவர் படத்தை போட்டாங்களா? போடலையே. இல்ல, அது தெரியாம நடந்திருந்தா அப்படி நடக்கும். இது திட்டமிட்டு நடப்பது, அதனால அவங்க செய்ய மாட்டாங்க. ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமல் போனதற்காக தமிழக மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத நிலை இருப்பதால் பொங்கல் விழாவை கொண்டாட போறதுல மகிழப் போவதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்கலாம்? எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்கள்ல இந்த செய்தியை வந்து பொறுப்போடு இப்போ பேசியிருக்கிறவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மற்ற எல்லாருமே இன்னமும் கூட மக்களை வந்து திசை திருப்பும் விதமாகவே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கிறார். மத்திய அரசினுடைய போக்கு வந்து அவருக்கு தெரியும். அவர் வந்து உண்மையிலேயே கடைசி நேரம் வரைக்கும் இந்த பிரச்சனையை எடுத்து மத்திய அரசு வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு அவசர சட்டம் இயற்றவோ எதுக்காவது வந்து முன் வருவாங்க அப்படின்னு அவர் நம்பி இருந்தாரா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி சிக்கல் வந்து பொதுவாக முந்தியெல்லாம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு தான் ஏற்படும். அவங்க டெல்லியை ரொம்ப நம்பி இருப்பாங்க, ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். ஆனால் டெல்லியில் இருக்க காங்கிரஸ் தலைமைகள் அதை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க, கைவிட்டுருவாங்க. இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் மக்களை எதிர்கொள்ள முடியாமல் போராடுவாங்க. இது கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் நடக்கும். ஆனால் பிஜேபியில் வந்து இப்போவே அந்த மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டின் மீது இருக்கிற அந்த ஒரு வெறுப்புங்கிறது, அதை எதிர்கொள்ள வேண்டியவங்களாக பிஜேபி தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது வந்து ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். அவங்க நினைச்சிருந்தா இதை எந்த விதமாக வேணா சட்டபூர்வமாகவும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி அதை சரி பண்ணி இருக்க முடியும். ஏன்னா இப்போ திமுக மேல சொல்வதன் மூலம் மட்டுமே அவங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுக ஆட்சியில் இருந்த போது இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நிறைய நேரம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சட்டம் வரும்போது அது எல்லாருடைய பார்வைக்கும் விவாதிச்சு வர்றதில்லை. அப்ப இப்படி ஒரு அறிவிப்பு வருது, அதாவது இவையெல்லாம் இப்படி பயன்படுத்தக்கூடாத விலங்குகள்னு ஒரு பட்டியல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல காளையும் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கவனத்துக்கு கூட வந்திருக்காது. இவங்க யாரும் அதை அக்கறையாம எடுத்து பார்த்துருக்கவும் மாட்டாங்க. ஆனா ஜல்லிக்கட்டுக்கு அதை வைத்து கொண்டு தடைன்னு கேட்க வரும்போது திமுக ஆட்சியில் இருந்தப்போ அதுக்கு ஒரு அவசரமான ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோன்னு உச்சநீதிமன்றத்தோட போராடி நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போது பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்திருக்கலாம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக அரசு வந்து இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அடுத்தடுத்து கண்டனங்கள்னு வரும்போது தமிழ்நாடு அரசு அமைதியாயிடுச்சு. அப்போ பிஜேபி அரசு என்ன செய்யலாம், அந்த நோட்டிஃபிகேஷனையும் வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கலாம், அதை வந்து திரும்ப பெற்றிருக்கலாம். திரும்ப பெற்றுக்கொண்டு மற்ற விலங்குகளுக்கு தனியாக ஒரு சட்டம் கூட போடலாம். அப்போ வழக்கே வந்து ஒன்றுமில்லைன்னு ஆகியிருக்கும். என்ன வேணா செய்யலாம். அவங்களுக்கு தெரியாத சட்ட வழிகளும் இல்லை, சட்ட மீறல்களும் இல்லை, நாடாளுமன்றத்தை பயன்படுத்த முடியாதுங்கிறதும் இல்லை. ஆனா ஏன் மக்களை வந்து இப்படி அவங்க வந்து தூண்டிவிட்டு ஏமாற்றினாங்கன்ற வருத்தம் வந்து திரு பொன் ராதாகிருஷ்ணனுடைய வார்த்தையில தெரியும். கேட்ட நீங்க சொன்னதுல 2-3 கேள்விகள் இருக்கு, நம்ம பேச. இல்ல அதாவது
அந்த ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ அந்த லா மினிஸ்ட்ரிக்கு அவங்க எழுதி வந்து இந்த காளைகளை அந்த லிஸ்ட்லேருந்து எடுக்கலாமா அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன். அதுக்கு பிறகு என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட 7 மாத காலம் அதுக்கு பிறகு கடந்திருக்கு. அந்த ரெக்கமெண்டேஷன் ஏன் பாராளுமன்றத்தில் வைக்கப்படவில்லை? சரி, அதை வைக்கல, அது ஏதோ காரணம்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது, மத்திய அரசு வந்து ஒரு சுவோமோட்டோ சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்டிருக்கலாம். என்ன கேட்டிருக்கலாம்னா, நீங்கள் இதை சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் உச்சநீதிமன்றமே வந்து 2011-12 அனுமதி வந்து கண்டிஷன்ஸோட கொடுத்துருக்குறாங்க. அந்த கண்டிஷன்ஸ் மீறப்பட்டிருக்கு. ஒரு சிம்பிள் ஒரு விளையாட்டில் நான் கொடுக்குற எக்ஸாம்பிளே வந்து ஒரு கிரிக்கெட் போன்ற ஒரு விளையாட்டில், கிரிக்கெட்டில் ஒரு மேட்ச் நடக்குது, ஒரு டீமில் 10 பேர் போய் அம்பையர் அடின்னு அடிச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விதிமுறைகள் மீறப்பட்டன, அதானே பிரச்சனை. விதிமுறைகள் இங்கே மீறப்பட்டுடுச்சு. விதிமுறைகள் மீறப்பட்டனா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த டீமை வந்து பேன் பண்ணணும். இனிமேல் வந்து அந்த டீம் வந்து விளையாடக்கூடாது, இல்லை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மேலே என்னெல்லாம் சட்ட செக்ஷனில் போடணுமோ போடலாம். கிரிக்கெட்டை பேன் பண்ணலாமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அது லாஜிக் ஆஃப் த ஹோல் திங். சில இல்ல நீங்க இல்ல அது மத்திய அரசு பிரச்சனை. எது இங்க பிரச்சனை? மாடுகள் வந்து கொடுமைப்படுத்தப்படுகிறது. ஐயா இருங்க, மாடுகள் கொடுமைப்படுத்தப்படக்கூடாது, கொடுமைப்படுத்தாமல் ஜல்லிக்கட்டு நடத்தப்படலாம் அப்படிங்கிறது தானே முதல் உத்தரவு. அப்புறம் என்னாச்சு? ஒரு கமிட்டி அனுப்புறாங்க. அந்த கமிட்டி பாக்குறாங்க, மாடுகளுக்கு வந்து மிளகாப்பொடி கண்ணில் போட்டாங்க, அதுக்கப்புறம் வாளுங்களை ட்விஸ்ட் பண்ணாங்க, இதெல்லாம் ஒரு இதுவா சொல்லி தான் அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. இப்போ யார் அந்த தவறுகளை செய்தார்களோ அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். அவர்கள் மேற்கொண்டு ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்று நீங்கள் நிபந்தனை விதிக்கலாம். நீங்கள் அடுத்த ஆண்டிலிருந்து ஒன்னும் எக்ஸ்ட்ரா கமிட்டி வச்சு நாங்கள் சூப்பர்வைஸ் பண்றோம்னு நீங்க கண்டிஷன்ஸ் போடலாம். விளையாட்டு இப்போ பாக்ஸிங்ல ஒரு போட்டி நடக்குது, 2 பேர் இறந்துடுறாங்க. இப்போ பாக்ஸிங்ல ஒவ்வொரு ஆண்டும் நீங்க பாத்தீங்கன்னா 4-5 வீரர்கள் இறந்து போறாங்க. இப்போ அதுல வந்து பாக்ஸிங்கை தடை பண்ண முடியாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? விதிமுறைகள் மீறப்பட்டனவா அப்படிங்கிறது வந்து கேள்வி. நான் கிரிக்கெட் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஒரு 10 பேர் போய் அம்பையர் அடி, ஃபுட்பால்ல ரொட்டீனா நடக்கும். ஃபுட்பால்ல ரெஃப்ரி அடி வாங்காம ஒவ்வொரு வருஷமும் ஒரு 4 மேட்ச்ல ரெஃப்ரி அடி வாங்குவாங்க. இறந்து போன கேஸ் எல்லாம் இருக்கு. பிளேயர் அடிச்சு ரெஃப்ரி இறந்து போயிட்டான். ஃபுட்பாலை தடை பண்ணிடலாமா? என்ன ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லையா? விதிமுறைகள் கொடுக்கப்பட்டன, விதிமுறைகள் மீறப்பட்டன. யார் அந்த விதிமுறைகள் மீறினாங்களோ நடவடிக்கை எடுங்க. அவங்களை என்ன வேணா கடுமையான நடவடிக்கை எடுங்க. விளையாட்டுக்கு ஏன் தடை விதிக்கணும்? அது ஒண்ணு இல்ல. ரெண்டாவது, திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய உச்சநீதிமன்றம் வேற விளக்கம் கொடுக்குது. மனிதர்களுக்குமான சண்டை வேறு, இல்ல அது வந்து மனிதர்களுக்குமான சண்டை வேறு இல்ல. இப்ப நீங்க இன்னொரு விஷயம் சொல்லி இருக்காங்க, 500 பேர் வந்து ஒரு காளை மீது பாயறாங்க. நீங்க லிமிட் போடுங்க, 50 பேர் தான் பாயலான்னு லிமிட் போடுங்க. நான் என்ன சொல்றேன், தடை என்பது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப். அதற்கு முன்னாடி செய்யக்கூடிய அதை வழிவகை ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரதுக்கு 10, 20, 30 கண்டிஷன்ஸ் நீங்க போடலாம். அது ஏன் செய்யலங்கிறதா கேள்வி. ரெண்டாவது, திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்ன ஒரே ஒரு விஷயம், அவர் என்ன சொல்றாரு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்காததனால் இது நடத்தப்பட முடியும். அப்போ அவர் இவ்வளவு நாள் உறுதி கொடுத்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன கொடுக்கும்னு இவருக்கு தெரியுமா? இல்ல, நீங்க என்ன பேசிஸ்ல நீங்க அஷூரன்ஸ் கொடுத்தீங்க? நீங்க வந்து என்ன சொன்னீங்க? இந்த ஆண்டு கட்டாயமாக ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் தானே சொன்னீங்க. இப்ப வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கல, அதனால நடத்த முடியலங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியவா? அப்பனா உங்களுக்கு உச்சநீதிமன்றம் என்னைக்கு தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னு தெரியுமா? என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னு தெரியுமா? உங்களுடைய அரசு என்ன நடவடிக்கை மூலம் இதை நடத்த முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்க உத்தரவாதம் கொடுக்க முடியும். நீங்க சொன்னதோடைய சேர்த்து அந்த கேள்வி அவங்க கிட்ட வைக்கலாம். நீங்க ஏற்கனவே பேசும்போது தமிழகத்துடைய தலைமை, பிஜேபியோடைய தலைமையுடைய உணர்வுகளை வந்து மத்திய தலைமை வந்து புரிஞ்சுக்காம உடனே இது மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. இது காங்கிரஸ்ல தான் இது மாதிரி இருந்தது, இப்போ பிஜேபியில இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்க. பிஜேபி தமிழகத்துல காலூன்றுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் இவங்க எடுக்கிற போது இதெல்லாம் அவங்களுக்கு கிரெடிட் தானே? இப்ப ஜல்லிக்கட்டுக்கான அனுமதியை அவங்க பெற்று தருகிறது, அது அவசர சட்டம் மூலமாக இருக்கட்டும், இல்ல வலுவான வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் அவங்க வைக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க வாங்கி கொடுக்கறது வந்து அவங்களுக்கு கிரெடிட் தானே? அதாவதுங்க, பிஜேபி என்பது வெறும் ஒரு அரசியல் கட்சி அல்ல. அதுக்கு பின்னால வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் இருக்கு. அதுதான் நான் திருப்பி நம்ம வந்து பிஜேபிங்கிறது இப்படி திடீர்னு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, என்டி ராமராவ் கட்சி ஆரம்பிச்சார் அப்படிங்கிற மாதிரியான கட்சி அல்லங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து கால் ஊன்ற வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கம்தான், நம்ம இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா இந்த தமிழ்நாடு, இந்த தமிழ் பண்பாடு, பாரம்பரியம், திராவிட பாரம்பரியம் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு சவாலாக பாக்குறாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எதுக்கு? ஜல்லிக்கட்டுக்கு. அவங்க தெரிவிப்பாங்க, இவங்க தடுப்பாங்க. இது அவங்களுக்குள்ள இருக்கிற விளையாட்டு. அப்புறம் அதுலயே ஒருத்தர் வந்து நீங்க நடத்துனீங்கன்னா நாங்க ஆட்சியை கலைப்போம்னு பேசுவாரு. அவர் பிஜேபியின் மூத்த தலைவர்னு போட்டுக்குவாங்க. இப்படி வந்து அவங்களுக்கு பல முகங்கள் உண்டு.
ஒவ்வொரு முகம் ஒவ்வொரு மாதிரி பேசும். அது வந்து இப்போ மக்கள் மத்தியில் அம்பலப்படுது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ கீழடியை எடுத்துக்கங்க. இவங்க வந்து ஒரிசாவில் ராஜஸ்தானில் நடக்கிற ஆராய்ச்சிகளை எல்லாம் காட்டுற அந்த ஆர்வத்தை கீழடியை வந்து மண்ணை போட்டு மூடுறதுலேயே தான் வேகமாக இருக்காங்க. என்ன காரணம்? அது வந்து ஒரு சரியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு நகரமே இருந்திருக்கு அப்படின்னா இந்த குமரிக்கண்டம் லெமூரியா ஆய்வுகள்ங்கிறது உண்மையாகுது. அது வந்து நிரூபிக்கப்பட்டு விட்டால் இவங்க இவ்வளவு காலமாக சொல்லி கொண்டிருக்கிற இந்த வேதகாலம்ங்கிறதும் இன்னும் சொன்னால் சிந்துவெளி வரலாறுகள் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரலாறுகள் மாறுமானால் அதை ஒப்புக்கொள்றதுக்கு நேர்மை வேணும். நான் நினைக்கிற கருத்து மாறுதுன்னு வைங்க வரலாற்றில், நான் இல்லை நான் இதை தான் நம்புறேன், அதனால வந்து இதை நான் இந்த வரலாற்று ஆய்வை நான் மறுப்பேன்னு சொன்னா நான் எந்த வகையில் ஒரு நேர்மையான மனிதராக இருக்க முடியும்? நீங்க முன்வைக்க விரும்புகிற சில பழமைக்கும் ஆதி இந்திய பண்பாடு நீங்க நினைக்கிற சொல்றதுக்கும் முரணானதும் எதிரானதும் அதை பொய்ன்னு நிரூபிக்க கூடியதும் தமிழ்நாட்டில் இருக்கு. அது எதையுமே நிரூபிக்க கூடாதுங்கிறது மத்திய அரசினுடையது. அது மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் வடநாட்டு பண்டிகை எதுனால அது ஹோலியா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் அது பெருசு. ஆனா இதுல வரும்போது இந்த பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்றதுல அவங்களுக்கு ஒரு தடை இருக்கு. ரெண்டாவது, ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் பீட்டாவை எதிர்க்கிற பல சமூக உணர்வாளர்கள் கிராம மக்கள் ஜல்லிக்கட்டுக்கான தடையை எதிர்ப்பதில் ஆர்வம் காட்டுறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்குள்ள புகுந்திருக்கிற ஜாதி அரசியல். அப்போ அதுலயே பல இடங்கள்ல வந்து தாழ்த்தப்பட்ட வீரர்களை வந்து விடுறதில்ல. நீங்க என்ன செய்யலாம்னா நீதிமன்றங்கள் மூலம் இல்ல சட்டமே போட்டு மைதானத்தை வந்து வரையறை பண்ணுங்க, கயிறு கட்டுங்க, வீரர்கள் ஒரு பக்கம் மாடுகள் ஒரு பக்கம், ஒவ்வொரு மாடாக நீங்க சோதனை பண்ணி உள்ள அனுப்புங்க, வீரர்கள் ஒருவர் அல்லது இருவரை உள்ள விடுங்க. தமிழர் வீரத்தை தாராளமா பாதுகாக்கலாம். நம்ம ஸ்பெயினை விட சிறந்தவர்கள். அவங்க வந்து அந்த சிவப்பு கொடியை ஆட்டிட்டு கடைசியா அந்த மாட்டை கொன்னுடுவாங்க. நம்ம கொல்ல வேண்டாம், யாரு வெல்றீங்களோ வென்று கொள்ளுங்கள், ஆனா ஒருத்தர் 2 பேர் வாங்க. அதுதானே நம்ம பார்த்திருக்கோம். ஜெமினி கணேசன், நம்ம இவரு நெஞ்சம் மறப்பதில்லை படத்துல கல்யாண்குமார், இன்னும் பல பேர், இன்னும் சிவாஜி, எம்ஜிஆர் எல்லாரும் மாட்டாடே தனியா தான் நடக்குனாங்க. 10 பேர் போய் விடுகலையே. ஆமா, மிக முக்கியமாக மேடம் சொன்ன மாதிரி இந்த விதிமுறைகளை நீங்க கோர்ட் மூலமாகவோ நீங்க மத்திய அரசே வந்து கோர்ட்டுக்கு போய் இந்த விதிமுறைகள் மூலம் பேசிஸ்ல நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது வந்து பிட்டா போன்ற அமைப்புகள் மீது அரசு அழுத்தமே கொடுக்க முடியாத ஒரு செயலற்ற அரசுங்கிறதே கிடையாது. அரசு நினைத்தால் எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக, நான் முன்னாடி அதை பத்தி எழுதியிருந்தேன் ஒரு மாதம் முன்பு, ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஒரு அமைப்பை கூப்பிட்டு, ஐயா இது எங்களுடைய பாரம்பரியம், இதை நடத்தணும்னு விருப்பப்படுறோம், நீங்க இதை எதிர்க்கிறீங்க, வாங்க உட்காந்து. போர் நடத்துற நாடுகளே வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதனால வந்து வழக்க திரும்ப பெற சொல்லியா, வழக்க திரும்பி பெற, அதாவது சில விதிமுறைகளின் அடிப்படையில் இதை நடத்த இல்லாட்டி இப்போ இந்த மாதிரி வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்துக்கிட்டு. மூணாவது விஷயம், ஸ்டேட் பிஜேபி உண்மையாகவே வந்து முயற்சி, அதாவது வில் கிவ் தம் பெனிஃபிட் ஆஃப் டவுட், அவங்க உண்மையாகவே முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய குரல் வந்து மத்திய பிஜேபியிடம் எவ்வளவு ஒலிக்குது. ஏன்னா நாளைக்கு பிஜேபி 3% வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சி. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அருள்மொழி சொல்ற மாதிரி பல குரல்கள்ல அங்கிருந்து வெவ்வேறு விதமான கருத்துக்கள் வருது. ஆதரவாகவும் கருத்து வருது, எதிராகவும் இல்ல. எல்லா கட்சிகளும் இப்ப காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா ஜெயராம் ரமேஷ் தான் வந்து வன்மையா வந்து ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுங்கிற எதிர்ப்பு ஒரு நிலை இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில மற்ற சில தலைவர்கள் இருக்கிறாங்க. பாஜக அதே மாதிரி மேனகா காந்தி இருக்கிறாங்க. சோ எல்லா கட்சிகளிலும் சிலர் எதிர்க்கிற குரல்களும் இருக்கு. ஆனால் அடிப்படையாக தமிழக பிஜேபி மத்திய பிஜேபியிடம் அவர்களுக்கு குரல் அதிகமாக இல்லை என்பது இது நிரூபணம் செய்து விட்டது. ஏன்னா இவங்க சொன்னாக்க அவங்களால அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த, இல்லைன்னா கடைசி நிமிஷத்தை ஆர்டினன்ஸை போட்டு அந்த ஆர்டினன்ஸ் திருப்பி சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே ஆயிருந்தா கூட ஏதோ ஒண்ணு முயற்சி நாங்கள் செய்தோம் அப்படிங்கறத சொல்லலாம். முந்தானத்து வந்து அவர் அனில் தவே அதிமுக எம்பிக்களோட சந்திக்கும் போது 3 நாள் முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சோ அடுத்த நாள் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க போறது இல்லைன்னு திட்டவட்டமா அறிவிச்ச பிறகு என்ன செய்யணும் மத்திய அரசு? the ball is back in the central government court. either ஒரு ஆர்டினன்ஸ் நீங்க பாஸ் பண்றீங்க, ஆர்டினன்ஸ் நேத்து நைட்டு கொடுக்குறீங்க, இன்னைக்கு காலையில போய் அதை ஸ்டே வாங்கிட்டு வந்துடுறாங்கன்னா கூட நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீர்கள்னால மக்கள் நம்புவாங்கல்ல. இப்ப என்ன நடந்திருக்கு? ஒண்ணுமே இல்ல. அதுக்கு அவங்க நிரந்தர தடை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவசர சட்டம் கொண்டு வரல அப்படின்னு நிரந்தர தடை நீங்க ஒரு கொண்டு வந்தா எப்படி உடனே வந்து இவங்க நினைச்ச நிலத்தை எடுத்து இந்திய மக்கள்ல ஏழை விவசாயிகளுடைய நிலத்தை எடுத்து பன்னாட்டு கம்பெனிகளுக்கு
கொடுக்கறதுக்கு அவசர அவசரமா நிலத்தை எடுக்கிறாங்க. அந்த சட்டத்தை வந்து இவங்க அவசர சட்டமும் ஆர்டினன்ஸும் போட்டு கொண்டு வர்றாங்க. இதை அவங்க செய்ய நினைச்சா செய்ய முடியாதது கிடையாது. ஆனா மத்திய அரசு பிஜேபியினுடைய கொள்கையில இது நேர் எதிராக. என்ன நெருக்கடி அவங்களுக்கு ஏற்படுத்தும்? இப்ப ஸ்டாலின் வந்து நேத்து வந்து ஆர்ப்பாட்டத்துல போய் கலந்துகிட்ட போது சொல்றாரு, உடனடியாக அவசர சட்டத்தை கொண்டு வாருங்கள், அப்படி கொண்டு வர தவறினால் உங்களையும் மத்திய அரசையும் தமிழக அரசையும் இந்த மாநிலத்தின் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் மன்னிப்பு கேட்கிறாரு பொன் ராதாகிருஷ்ணன், இவர் மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. இது தேர்தலில் எதிரொலிக்கும், தேர்தல் விஷயமாக பார்க்கப்படும், பேசும் பொருளாக அந்த நேரத்துல பேசப்படும் அவர் எதிர்பார்க்கிறாரா? இல்ல, இதுல என்னன்னா நான் நினைக்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசினது வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சுக்கான பதில் அல்ல, அவருடைய முழு ஆர்ப்பாட்டத்துல வைக்கப்பட்ட உரை அது, அவர் பேசிய பேச்சு. திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மன்னிப்பு கேட்பதுங்கிறது ஏன்னா அவரு தான் நிறைய நம்பி அதை சொல்லிக்கிட்டு இருந்தவர். இதுல என்ன நெருக்கடி வரும்னா மத்திய அரசுக்கு வந்து நெருக்கடி இனிமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அதில் அம்பலப்பட்டு விட்டார்கள். இந்த சரிவை மீண்டும் அவங்க மாற்றுவதற்கு தமிழ்நாட்டு பிஜேபி வந்து ரொம்ப கடுமையாக போராட வேண்டியது. ஒரே ஒரு வேண்டுகோள், திருப்பியும் வந்து அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் காத்துட்டு இருக்காதீங்க. அதுதான் ஒரே ஒரு வேண்டுகோள். இப்போ நீங்க ஒவ்வொரு ஆண்டும் என்ன நடக்குது, டிசம்பர் 15க்கு அப்புறம் தான் எல்லாம் முழிக்கிறாங்க, ஓஹோ பொங்கல் வருது ஜல்லிக்கட்டு நடத்தணுமே. ஏன் இந்த அடுத்த 2 மாதத்துல மீண்டும் பிரதமரை சந்திச்சு அனைத்து கட்சிகளும் போலாமே? அனைத்து கட்சி குழு இப்ப காவேரிக்கு நம்ம போகிறதுக்கு கூட இப்போ நம்ம தயாரா இல்லாத ஒரு வருந்தத்தக்க நிலை இருக்கு. அனைத்து கட்சிகளும் பிரதமரை சந்திச்சு ஒரு இந்த அமெண்ட்மெண்ட், இந்த காளைகளை இதுல இருந்து நீக்குவதற்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருது, பிசிஏ பிரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்ல கொண்டு வரதுக்கோ அல்லது விதிமுறைகள் வகுத்து அந்த விதிமுறைகளை பெட்டாவும் இந்த அமைப்புகளும் ஜாயிண்டா கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல சமர்ப்பிக்கிறதுக்கோ எவ்வளவு நாள் ஆகும்? சோ செய்ய முடியாது என்று கிடையவே கிடையாது. ஆனால் தயவு செய்து அரசியல் கட்சிகள் மீண்டும் வந்து 2017 டிசம்பர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டை பத்தி பேச ஆரம்பிக்காதீங்க. தொடர்ந்து இன்னும் எவ்வளவு 12 மாதங்கள் 11 மாதங்கள் டிசம்பருக்கு முன்னாடி இருக்கு. அதை பயன்படுத்தி கொண்டு அதற்குள் ஒரு தீர்வு காண்றதுக்கு ஒரு முயற்சி செய்வார்கள். அதுக்குள்ள உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துடும். செய்யறாங்களான்னு பொறுத்திருந்து. உண்மையில இந்த பீட்டா மாதிரி அமைப்புகள் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிற சுதந்திரம் அதிகமாக தான் இருக்கு, அது இயல்பா தான் இருக்கு, நான் வந்து அது தவறா சொல்லலை. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வேற எதையும் எதிர்த்து வந்து போராடுறது கிடையாது. இப்போ இந்த நாய் கண்காட்சி நடத்துறாங்க பாருங்க, நாய்களுக்குன்னு, அந்த நாய்களை கொடுமைப்படுத்துறது இல்லையா? நாய்கள் வந்து இப்படி 2 கால்ல நடந்துட்டு வர, இதுக்கு இவங்க கொடுக்கிற பயிற்சி எப்படி எல்லாம் கடுமையானது. நம்ம சென்னையிலேயே வந்து ஒரு நாய் கண்காட்சியில ஒரு நாய் ஓடி 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 அங்கேயே மைதானத்துல விழுந்து செத்து போச்சு. இந்த நாய் கண்காட்சிகளுக்கு ஒரு தடை போட்டா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவங்க இந்த விலங்கு நல அவங்க கிட்ட கேட்டேன், அதுக்கு என்ன சொல்றாங்க, 2 தவறு, நாங்க அதுக்கும் நாங்க தடை கேட்டிருக்கிறோம், நிறைவு செய்யணும். நிறைய பேசியிருக்கோம், அடுத்தடுத்த அமர்வுகள்ல இன்னும் விரிவா பேசலாம். நிகழ்ச்சியில் மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து. மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.